ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஃபுல் மூன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி நிலவு. ஆனால் யாராச்சும் ப்ளூ மூன் கேள்விப்பட்டிருங்களா? ஸோ ப்ளூ மூன் கேள்விப்பட்டது இல்லைனா இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளூ மூன்னா என்ன, இது எப்போ வரும், எப்படி வருதுன்ட்டு. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ ப்ளூ மூன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு ஒரு மாதம் ஸ்டார்டிங்கில், அதாவது மே வந்துட்டு ஒரு பௌர்ணமி முடிஞ்சிச்சு, மே 1 ஸோ இனி வந்துட்டு 31 திரும்ப ஒரு நிலவு வருது, பௌர்ணமி. அதுதான் உங்களுக்கு ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே மாதத்தில் ரெண்டு தடவை பௌர்ணமி வரது தான் ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், ஒரே மாதத்தில் ரெண்டாவது வரது என்ன நீல கலரில் இருக்குமா, அதான் ப்ளூ மூனா அப்படின்னு கேட்டுங்க. அப்படி கிடையாது. சேம் ஒன்றும் இல்லை, பௌர்ணமி நிலவு எவ்வளோ அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த ப்ளூ மூனும் இருக்கும். என்ன ஸ்பெஷல்னா, ஒரே மாதத்தில் ரெண்டு தடவை நம்மளால பௌர்ணமி பார்க்க முடியாது. ஆனால் இந்த கேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரே நாளில் ஒரே மாதத்தில் ரெண்டு தடவை பௌர்ணமி பார்க்கலாம். ஸோ அந்த செகண்ட் தடவை வாரம் தான் டேர்ம்ஸ் ஒரு பேரோட டேர்ம்ஸில் வந்துட்டு ப்ளூ மூன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, வெஸ்ட் கல்ச்சரில் மோஸ்ட்டாக சொல்லுவாங்க ப்ளூ மூன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருந்து தான் இதுக்கு ப்ளூ மூன்னு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ மூன் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெஷல்னா, எல்லா மாதமும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா மாதமும் பார்க்க முடியாது. எல்லா மாதமும் மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பௌர்ணமி பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ளூ மூன் வந்துட்டு ஒரு 2.5 வருஷம் இல்லைனா 3 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற சம்பவம். ஸோ இது அந்தளவுக்கு ஒரு ரேரான விஷயம். இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ளூ மூன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 3 வருஷம் காத்திருக்கணும் அடுத்த ப்ளூ மூன் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த சான்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த தடவை வந்துட்டு 31 மே 31 ப்ளூ மூன் வருது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ 3 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஒரு சினாரியோ இது. ஸோ இந்த ப்ளூ மூன் எப்படி தான் வந்துட்டு ஒரே மாதத்தில் ரெண்டு தடவை வருதுன்னு என்னட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். அது ஒரு எப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு 29 நாளுக்கு, இப்போ ஒரு நிலவு வந்துட்டு ஒரு பூமியை சுற்றியோ அந்த பௌர்ணமி வர்றதுக்கு எப்படின்னா 29 நாள் ஆகும். ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதத்தில் 31 நாள் இருக்கும்ல. ஸோ அந்த டைமு 29 நாள் முடிச்சுட்டு தான் ஒன்று வரும். இந்த மாதம் மே 1 நம்ம ஃபுல் மூன் பார்த்துட்டோம், பௌர்ணமி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த பௌர்ணமி 29 இல்லைனா 30 நாள் கழிச்சு தான் வரும். ஸோ இந்த மே 1 வந்ததால மேலே 31 நாள் இருக்கிறதுனால இது என்ன இருக்குன்னா, அடுத்த வாரம் 31 வந்துட்டு திரும்ப வரும். ஸோ அதனால இந்த மாதம் முடியல, ஒரு மாதத்தில் 2 தடவை நம்மளை பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ரேர். ஸோ நீங்கள் கேட்கலாம், இன்னைக்கு தான் 31 நாள் இல்லை, சில மாதத்துல 31 நாள் 30 நாள் இருக்கலாம். ஸோ அந்த டைம் இந்த ஃபுல் ப்ளூ மூனை நம்ம பார்க்கலாமா? ஏன்னா ஒரே மாதத்தில் 31 நாள் இருக்கும்போது கரெக்டாக வந்துருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக அது அப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் கரெக்டாக இப்போ மூணு இருக்கிறது நம்ம எர்த்தை வந்துட்டு ரவுண்டாக சுற்றி வராது. கிட்டத்தட்ட அது ஒரு ஓவல் ஷேப் மாதிரி, இந்த முட்டை இருக்கும்ல அதே மாதிரி. சில டைம் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குமோ வருது, சில டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்பிட்டில் தான் அது சுற்றிட்டு இருக்கனால நம்மளால டேட் கரெக்டாக சொல்ல முடியாது ஒரே மாதத்தில் இப்படி வாரத்துக்கு. ஸோ இது அதனால கொஞ்சம் ஒரு ரேரான விஷயமா பார்க்குறாங்க. ஸோ இது எப்போ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. 31 வந்துட்டு மே 31 நீங்கள் வெளியே போயிட்டு சன் செட் ஆனதுக்கு அப்புறமா சன் ரைஸ் ஆன டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் பெருசாக ரவுண்டாக அழகாட்டு அந்த மூணு பார்க்கலாம். ஸோ இந்த அற்புதமான 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வர காட்சியை நீங்கள் ப்ளூ மூனை வந்துட்டு அந்த டைம் நீங்கள் போனீங்கன்னா வெளியில் மோஸ்ட் அவங்களுக்கு அழகாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து வெஸ்டர்னில் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ளூ மூனை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வில் கம்ஸ் ஒயில் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவன் ரொம்ப ரேராக தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த இங்கிலீஷ் வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்துட்டு இது சும்மா ஒரு வார்த்தை பேச்சில் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ரேராக நடக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி 2 டைம்ஸ் வரும்ல. ப்ளூ மூன்லேயே 2 வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு மந்த்லி ஒரு மாதத்தில் 2 தடவை வருது. ஸோ அதை வந்து ப்ளூ மூன் கூப்பிடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு சீசனல் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனல் ப்ளூ மூன்னா இப்போ சம்மர் இருக்குது, விண்டர் இருக்குது, அந்த மாதிரி சீசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த சீசனில் வந்துட்டு ஒரு சீசன் கம்ப்ளீட் ஆகும்போது 3 பௌர்ணமி வரும், 3 பௌர்ணமி மொத்தமாக வரும். ஆனால் 3 பௌர்ணமி தாண்டி 4வது ஒரு பௌர்ணமி ஒரே சீசனில் வந்துச்சுன்னா அதுதான் சீசனல் ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கா, இது ப்ளூ மூன் பார்க்குறதுனால நமக்கு ஏதாவது ஆகுமா, டேஞ்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எந்த டேஞ்சரும் இல்லை. நீங்கள் நார்மலாக பௌர்ணமி பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரே மாதத்தில் 2 தடவை நடக்கிறது ரேர்னால நீங்கள் பார்க்கும்போது, ஃபேமிலியோட பார்க்கும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போதோ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மேபி டெலஸ்கோப்போ இல்லை ஃபோட்டோக்கு எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஒரு ஃபன்னான ஒரு டைம் அவங்களுக்கு, ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி அவங்களுக்கு அமையலாம். ஸோ இதுதாங்க இந்த ப்ளூ மூனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு 31 ஈவினிங் வந்து இந்த ஜாலியான ப்ளூ மூனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.